நேர்களை முக்கிய செய்தி. புதுச்சேரி அருகே நிலப்பரப்பின் மேல் நகராமல் இருந்த பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. பெஞ்சல் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. புதுச்சேரி அருகே நிலப்பரப்பின் மேல் நகராமல் இருந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. சென்னைக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடந்த சூழ்நிலையில் தற்பொழுது புதுச்சேரியின் தரைப்பகுதிக்கு மேல் நிலை கொண்டிருந்தது. தற்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுவிழக்க கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நகராமல் இருந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி நேரமாக நகராமல் ஒரே இடத்தில் நீடித்து வந்தது இந்த பெஞ்சல் புயல். இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது நண்பகலில் வலுவிழந்திருக்கிறது. இது இன்னும் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.